ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாவலன் சமையலறை. இன்றைக்கி நம்ம நாவலன் சமையலறையில் ஒரு சூப்பரான ஒரு காரசாரமான ப்ரான் பிரியாணி, எறா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் டீட்டெயில்ஸு மெஷர்மெண்ட்ஸோட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். இந்த ப்ரான் பிரியாணி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இன்னொரு பீச்சில் தான் நம்ம பண்ணோம். ஏற்கனவே நான் ஒரு பீச் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பீச். முதல்ல நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். இது கூட நீங்கள் நெய்யும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 இன்ச் பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, அப்புறமா 1 பே லீஃப் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சமாக பொரியட்டும் இந்த எண்ணெயில். அடுத்ததா நான் இன்னைக்கு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் அதிகமாக தேவைன்னா 2 வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். இன்றைக்கி நல்ல ஒரு சன்னியாக இருந்தது, அதனால நாங்கள் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கோம். அப்படியே சரி ப்ரான் பிரியாணி பண்ணி சாப்பிட்லான்ட்டு இன்றைக்கி பிரியாணி பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறமா புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இது இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறம் தான் சேர்த்துக்கணும். இப்போ இந்த இலைகள்லாம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கணும். அடுத்ததா இதுக்கான மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமான மிளகாய், அதனால நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது இதை ரொம்ப லோ ஃப்ளேமில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடணும். இது அடி பிடிக்கக்கூடாது, சீக்கிரம் கருகிடக்கூடாது. அப்புறமா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ பாருங்க, அந்த எண்ணெயில் மிளகாய் எல்லாம் வதங்குறப்போ ரொம்ப ரெட் கலரில் வரும். அதுக்காக தான் நான் எண்ணெயிலே எல்லா மசாலா பொடியும் போட்டுருவேன். அப்புறமா 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ ரொம்ப மிதமான சூட்டில் இதை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எப்பவும் சேர்த்துக்கிறத விடக்கும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்போதான் அந்த ப்ரான் சேர்த்துக்கும் போது அதோட வாசனை அந்த பிரியாணியில் இருக்காது, அதுக்காகத்தான். இப்போ நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கு அப்புறமா 3 வெங்காயத்துக்கு நான் இன்னைக்கு 1 தக்காளி எடுத்திருக்கேன். 1 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த தக்காளி நல்லா வதங்கணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். அதை இந்த தயிர் தக்காளிலாம் சேர்த்துக்கும் போது எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் தம் போடும்போது அந்த அடி பிடிக்காது. அடுத்ததா 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கணும். நான் இன்னைக்கு 1.5 கப் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இந்த அரிசிக்கு 1/2 கப் நான் எப்போவுமே குறைவாக தான் சேர்த்துப்பேன், அதுக்காகத்தான். நீங்கள் உங்கள் அரிசியோட பிராண்டை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி 2 கப்போ இல்லைன்னா 1.5 கப்போ சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கொதிக்கணும். இந்த டைமில் நீங்கள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அரிசி சேர்த்துக்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க.
அடுத்ததாக நான் இன்றைக்கி 1/2 கிலோ ப்ரான் எடுத்திருக்கேன். அந்த ப்ரானையும் சேர்த்துக்கலாம். இங்கே எப்போவுமே ஃப்ரோசன் ப்ரான் தான் கிடைக்கும். அதனால தான் இதோட கலர் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரத்துலேயே இது சரியாயிடும். இந்த எறாலாம் நல்லா வேகட்டும். அது வரைக்கும் இதை கொஞ்ச நேரமாக வேக விட்டுக்கோங்க. எறா வந்து எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு 70% இது வெந்ததும் இதில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய எறா ஒரு 70% வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே 20 நிமிஷம் ஊற வச்சிருக்க அரிசி, 1 கப் பாஸ்மதி அரிசி, அதையும் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி சேர்த்துக்கும் போது அதை உடையாம மெதுவாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டு அதை மெதுவாக ஒரு கரண்டினால கலந்து விட்டுக்கணும். உடையாம மெதுவாக கலந்து விட்டுக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை மிதமான சூட்டில் கொஞ்சம் வேக விட்டுக்கோங்க. இந்த அரிசி மேலே தெரியும், சாதமாக கொஞ்சம் வெந்து மேலே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் இதை வேக விடணும். பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி அரிசி மேலே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் இதில் கொஞ்சமாக ஃப்ரைட் ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே இது எப்போவுமே ஷாப்பில் கிடைக்கும், அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆனியன் வதக்கும் போது அதில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவாக சேர்த்து வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த டைம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதுக்கு தம் போட போகிறோம். நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் விசில் போட்டு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நாம் இப்போ இதில் தம் போட போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி கொஞ்சம் அலுமினியம் ஃபாயில் பேப்பரை மேலே போட்டுட்டு அது மேலே ஒரு கரெக்டான மூடியை மட்டும் வச்சிடுறேன். வேறு எதுவுமே பண்ணல. அவ்வளோதான், 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுருந்தேன். பாருங்கள், நம்ம ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது அடி பிடிக்காது இப்படி பண்ணும்போது. கரெக்டாக 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சுட்டா போதும். பாருங்கள், அரிசி கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. சாதம் கரெக்டாக வந்திருக்கும். அவ்வளோதான், இந்த ப்ரான் பிரியாணிக்கு நாங்கள் இன்றைக்கி ஆனியன் ரைத்தா வச்சுருந்தோம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இதுவே காரம் கரெக்டாக இருந்தது. அவ்வளோதான், நம்ம ப்ரான் பிரியாணி சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், இது என்கிட்ட பிந்து ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டிருந்தாங்க ப்ரான் பிரியாணி ரெசிபி. பிந்துக்காகவும் எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பிக்சர் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாவலன் சமையலறை வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நாவலன் சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.